கண்மணி என்னுடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெண்ணிலா வந்து அன்போட லேப்டாப் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்பை வாங்குறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அன்பு வந்து வெண்ணிலாவோட ரூமுக்கு போவாங்க. என்ன இவர் இங்கே போகிறாருன்னு சொல்லிட்டு கண்மணி வந்து போவாங்க. அந்த நேரத்தில் வெண்ணிலா பேசுகிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்மணி வந்து கேட்டுருவாங்க. நீங்கள் என்னை லவ் பண்ணது உண்மை தானே, என்கிட்ட நீ உங்களோட காதலை சொன்னீங்களே, உங்களுக்கு விருப்பமே இல்லாமல் தானே இந்த கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நீ தேவையில்லாமல் பேசாதன்னு சொல்லிட்டு அன்பு வந்து சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரையும் பேசினதை பார்த்தீங்க அப்படின்னா கண்மணி கேட்டுட்டு ரூம்குள்ளே வருவாங்க. போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ரெண்டு பேரும் பேசினதை நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு கண்மணி ரூமை விட்டு வெளியே போகிறாங்க. கோச்சுக்கிட்டு போனால் கண்மணி கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அன்பு வந்து போய் பேசுகிறாரு. கண்மணி வந்து அன்பு கிட்ட ஒன்றுமே பேசாமல் அவங்க கையை வந்து கண்மணியோட தலையில் வச்சு சத்தியம் பண்ணுங்க, நீங்கள் வந்து வெண்ணிலாவை காதலிச்சிங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிடுறாரு. இதை கேட்ட கண்மணி ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் கண்மணி என்ன முடிவெடுக்க போகிறாங்க, இதுக்கப்புறம் வெண்ணிலாவோட அன்பை சேர்த்து வச்சுருவாங்களா, இல்லை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அன்பு கூட சேர்ந்து வாழ்வாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.